குடிச்சிட்டு வாகனம் ஓட்டாதீங்க. யாரும் குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறதுக்கு விரும்பாதீங்க, அது நல்லது இல்லை. இது போக நிறைய இடங்கள்ல குடிச்சிட்டு வாகனம் ஓட்டி விபத்துக்கள் நடந்ததுக்கு காரணம் அந்த டிரைவரை கூப்பிட்டு விசாரிச்சா, நான் குடிச்சிட்டு ரெஸ்ட்ல இருந்தேன் சார், இன்னைக்கு எனக்கு டியூட்டி இல்லை சார், நான் ரெஸ்ட்ல இருந்தேன், திடீர்னு வந்து என்ன லாரி எடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க, வேற வழியை எழுதிலாம் போகணும்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அவன் அன்கண்ட்ரோல் ஆகி எங்கேயோ ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அதே மாதிரி இது உங்களுக்கும் பொருந்தும். ஆட்டோ டிரைவர்ஸ் நீங்க இன்னைக்கு டியூட்டி இல்லை, இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கணும் ரெஸ்ட்னு சொல்லி நீங்க ரெஸ்ட்ல இருக்கும்போது தண்ணி அடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா வண்டி ஓட்டாதீங்க. ஓட்டிங்கன்னா அன்கண்ட்ரோல் ஆகி ஏதாவது விபத்துகளுக்கு காரணமாயிடும். இல்லைன்னா டிடி கேஸ்ல ஆய்வாளர் முடிச்சு உங்களுக்கு கேஸ் போட்டுருவாரு. கேஸ் போட்டா எவ்வளவு ஆகும்? 10,000 ரூபாய் ஃபைன் ஆயிடும். 10,000 ரூபாய் ஃபைன் ஆயிடும். வக்கீல் பீஸோட 12,000 ஆயிடும். இது பெரிய இழப்பு. உங்களுக்கு வந்து நார்மலா ஒரு சிறு முதலீட்டுல தொழில் செய்யற நீங்க வந்து 12,000 ரூபாய் கட்டுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, பெரிய பொருளாதார இழப்பு ஆயிடும். அதனால பொறுப்புணர்ந்து சாலையை பயன்படுத்துங்க. நேர கட்டுப்பாடு மிகவும் அவசியம். ரெண்டாவது, இந்த செல்போனு இயர்போன் யூஸ் பண்ணாதீங்க. தண்ணி அடிச்சுட்டு வாகனங்களை ஓட்டாதீங்க. சீக்கிரம் 40 இருந்து 60 கிலோமீட்டர், ஆட்டோவில் இருந்தா 30 இருந்து 50 கிலோமீட்டர், லாரியா இருந்தா 45 கிலோமீட்டர், பஸ்ஸா இருந்தா 50 கிலோமீட்டர், காரா இருந்தா 65 கிலோமீட்டர். இது மாதிரி வேக வரையறை செய்யப்பட்டுள்ளது. அந்த வேக வரையறைக்குள்ள நீங்க போனீங்கன்னா அந்த வாகனம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போகும். நீங்க வேக வரையறைக்கு தாண்டி போனீங்கன்னா அந்த வாகனம் உங்க கட்டுப்பாட்டுக்கு வராது. உங்களை மீறி ஏதாவது விபத்துல கொண்டு போய் விட்டுரும். அதனால நேர கட்டுப்பாடு, வாகன விதிமுறைகள், அதாவது வாகன வேக கட்டுப்பாடு. இந்த வாகனம் என்ன வேகத்துல போகணுமோ அந்த வேகத்துல தான் நம்ம போகணும். நீங்க ஒரு ஸ்கூட்டி எடுத்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டினா என்ன ஆகும்? அன்கண்ட்ரோல் ஆகி எங்கேயோ போய் அடிச்சிடும். டேனிங் திருப்ப முடியாது, ஏதாவது ஒரு இடத்துல விபத்துல போய் முடிஞ்சிடும். ஆட்டோ அதே மாதிரி, ஆட்டோ 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா உங்களால திருப்ப முடியுமா? பிரேக் அடிச்சா நிற்குமா? நிற்காது. அதனால நேர கட்டுப்பாடு, வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாடு, இயர்போனு செல்போனு, வாகனங்கள் ஓட்டும்போது இயர்போனோ செல்போனோ யூஸ் பண்ணாதீங்க. 2 வீலர் ஓட்டிங்கன்னா கம்பல்சரி ஹெல்மெட் வியர் பண்ணுங்க. தலைக்கவசம், அது உயிர் கவசம். இது எல்லாம் மீறி போய் விபத்துகள் நடந்தாங்கன்னா இந்த விபத்துகளை தாங்கிக் கொள்ற அளவுக்கு உங்க குடும்பத்துல யாருக்கும்